ஊரில் எழுந்தருள் இருக்கும் வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியார் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாள் அங்க இருக்கிறார். திருநறையூர் நின்ன நம்பி என்று பகவானுக்கு திருநாமம். திருமங்கி ஆழ்வார் திருநறையூருக்காக 100 பாசுரங்கள் பாடினார். ஆழ்வாராலே அபிமானிக்கப்பட்டு மடலெடுத்து பெருமானை அடைய வேணும்னு ஆசைப்பட்டார். திருநறையூர் நம்பிதான். இது நாச்சியார் கோவில்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல சொல்லுவோம். திருநறையூர் நம்பிதான் திருமங்கி ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் தாபகா என்னும் சம்ஸ்காரத்தை செய்து விட்டான். சக்கரத்தையும் சங்கப்புரியும் நெருப்பில் வாட்டி தோளில் ஒத்தி கொள்ளுகிறார்களே, திருமங்கி ஆழ்வாருக்கு அதை பண்ணிவிட்டதே திருநறையூர் நம்பி. அங்கதான் நம்பிக்கை நாச்சியார் வஞ்சுளவல்லி தாயார் தனி நாச்சியாராக ஒற்ற நாச்சியாரோடே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த நப்பின்ன பிராட்டியே திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட சரித்திரம் சொல்லப்பட்டது. மேற்கொண்டு பாரிஜாத மரத்தை இந்திரன் அவனுடைய இடத்திலிருந்து சத்யபாமைக்காக கண்ணன் கொண்டு வந்தான். நரகாசுரனை முடித்தான். அதைத்தான் நரக சதுர்தசின்னு சொல்லி தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம். நரகாசுரனை முடித்த சரித்திரம், இந்திரனிடத்திலிருந்து பாரிஜாதத்தை அபகரித்து கொண்டு வந்து துவாரகையில் நட்டு வைத்த சரித்திரம், இவற்றையெல்லாம் சொன்னவர் கடைசியாக இப்படிப்பட்ட கண்ணன் தான் இவ்விடத்தை விட்டு பூபாரத்தை தவிர்த்து தன் அடிச்சோதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்ல வேணும் என்று முடிவு செய்து விட்டான். என்ன செய்யலாம்னு யோசித்தவர் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய யாதவர்கள். யதுகுலத்தில் தானே கண்ணன் பிறந்தார். யாதவர்கள் எல்லாருக்கும் அடிக்கடி மத்தியபானம், கள்ளை குடித்து திமிரேறி போயித்து. கண்ணனே நம்மிடையே தானே பிறந்திருக்கிறான் என்ன அகங்கரித்து விட்டார்கள். இவர்களையும் முடிக்க வேண்டும். நாமும் பூலோகத்துக்கு வேலை வந்தது முடிஞ்சு போச்சு, நாமும் வைகுண்டத்துக்கு திரும்ப போக வேண்டும் என்று பகவான் முடிவெடுத்தான். அவனுடைய சங்கல்பத்தாலே இவர்கள் அனைவரும் ஓரிடத்தை போய் அடைந்தார்கள். அவ்விடத்தில் விஸ்வாமித்திரர் முதலான ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது சாம்பன் என்பவனுக்கு பெண் வேடமிட்டு அவன் கர்ப்பந்தரித்தா போலே வேஷமிட்டு ஒரு உலக்கை எடுத்து அவனுடைய வயிற்றுக்குள் வைத்து கர்ப்பத்தை போல ஏற்படுத்தி அந்த பெண்ணை ரிஷிகள் முன்னே கொண்டு போய் யாதவர்கள் நிறுத்தினார்கள். ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவர்களை தொந்தரவு பண்ணி இந்த சாம்பனுக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கு, அவன் ஆண், சாம்பனுக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கு, என்ன குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், நீங்க யோக திருஷ்டியால பார்த்து சொல்லுங்க என்ன வேணும்னு கேலி பண்ண ரிஷிக்கு கோபம் வந்துருத்து. இவனுக்கு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கை உங்க குலத்தையே அழித்து விடும் என்று சாபம் விட்டுட்டார். பயந்து போட்டா யாதவர்கள்லாம். நேர ராஜாவிடத்துல போய் சொன்ன உடனே நிஜமாவே அந்த உலக்க பிறந்துருத்தவனுக்கு, அவன் ஆணாகவே இருந்தாலும் ரிஷி சாபத்தாலே அவன் கர்ப்பமே தரித்து உலக்க பிறக்க அந்த உலக்கையை நன்னா பொடி பண்ணி கடல்ல கொண்டு போய் தூவிடுங்கோ, அப்பதான் அதனால நமக்கு ஆபத்து வராதுன்னு ராஜா சொன்னார். அதே போல மொத்தத்தையும் பொடி செய்து தூவி அதன் இரும்பு பகுதியும் பொடி பொடியாக்கி விட்டார். அதனுடைய மரப்பகுதியும் பொடி பொடியாக்கினார்கள். அத்தனையும் கொண்டு போய் கடல்ல தூவிட்டா. ஆனா என்னாச்சு தெரியுமா, அதனுடைய இரும்பு பகுதி மட்டும் கடலறைகளாலே அடிக்கப்பட்டு கரையில் ஒதுங்கித்து. அதே போல மரத்துகள்கள் அதத்தனையும் கரையில் ஒதுங்கித்து. கரை நோக்கி வந்த இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கிடுத்து. அந்த மீனை ஒரு வேடன் பிடித்தான். வேடம் பிடித்து உள்ளுக்குள்ள இருந்த இரும்பு துண்டை எடுத்து நன்னா பட்டை தீட்டி கூராக்கி தன்னுடைய அம்பின் நுனியில் வச்சுனுட்டான். இந்த மரத்துகள்கள் தான் எல்லாம் கடற்கரையில கோரைப்பற்களாக முளைத்து இருக்கின்றன. இந்த கோரைப்பற்கள் காரணமாக, அந்த இரும்பு துண்டு காரணமாக யதுகுலமே அழிந்து கண்ணனும் தன்னை அழித்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட போகிறார்கள். அது வரைக்கும் இந்த அத்தியாயத்துல தெரிவித்தார். அது எப்படி நிகழ்ந்தது, பிரபாச கஷேத்திரத்துக்கு கண்ணன் ஏன் வந்தான், எப்படி புறப்பட்டான்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்லுகிறேன். ஓர் அறிவிப்பு. கூரத்தாழ்வானுடைய 1000வது